தமிழ்நாட்டிற்குரிய உறுப்பினர் எண்ணிக்கை 39. ஆனால் இப்போ தேர்தல் சீர்திருத்தம் தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரால் 39ஐ 31ஆக குறைப்பதற்கு ஒன்றிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆக 8 நாடாளுமன்ற தொகுதிகளை தமிழ்நாடு இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். எதன் அடிப்படையில்? மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் என்று சொல்கிறார்கள். மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் என்பது ஒரு சட்ட ரீதியாக சரியாக இருக்கலாம். ஆனால் மக்கள் தொகை தமிழ்நாட்டில் குறைந்ததற்கான காரணம் என்ன, மற்ற வட மாநிலங்களில் அதிகரித்திருப்பதற்கான காரணம் என்ன என்பதை ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். குறிப்பாக ஒன்றிய அரசாங்கம் நாட்டினுடைய மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதனால் நாடு மிக கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகி கொண்டிருக்கிறது. ஆகவே மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்று பல 10 ஆண்டுகளுக்கு முன்பு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தது ஒன்றிய அரசாங்கம், மாநில அரசாங்கம் அல்ல. கொண்டு வந்தது ஒன்றிய அரசாங்கம். அது நாடு பூராவும் ஒரே சீராக அமுல்படுத்தியிருக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த முடிவை அமுல்படுத்தியிருக்க வேண்டும். தமிழ்நாடு அதை முறையாக செயல்படுத்தியது. இந்த மக்கள் தொகை குறைப்பு என்பதற்காக குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை முதல்ல 3 மேலே வேண்டாம், அப்புறம் 2 பேருக்கு மேலே வேணாம், அப்புறம் 1க்கு பிறகு இப்பொழுது வேண்டாம் என்று முறையாக அந்த திட்டத்தை முழு வீச்சில் செயல்படுத்தியது. அதன் காரணமாக மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற பொழுது தமிழ்நாட்டு மக்கள் தொகை குறைவாக இருக்கிறது. ஆகவே இந்த மக்கள் தொகை குறைப்பு காரணம் காண்பித்து தமிழ்நாட்டிற்குரிய 8 நாடாளுமன்ற தொகுதிகளை பறிப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய செயலாகும். இது ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்துவதில் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரை காட்டிலும் முன்னணியில் இருக்கிறார்கள். அது பட்ஜெட்டாக இருக்கலாம், ஒரே நாடு ஒரே தேர்தல் பிரச்சனையாக இருக்கலாம், மற்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத கொள்கைகளை அம்பலப்படுத்துவதில் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, மற்ற மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ்கிறார்கள். ஆகவே குரலை ஒடுக்க வேண்டும் என்கிற முறையில் எண்ணிக்கையை குறைப்பதற்கான முயற்சியை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டிருப்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க செயலாகும். இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ஆகவே இதை ஒட்டி வருகிற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். எல்லா கட்சிகளையும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சி, எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சிகளும் பங்கு பெற்று ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிற இந்த தவறான முடிவிற்கு மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்வதோடு அந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகளை நிறைவேற்றுவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். உடனடியாக இந்த பிரச்சனையை கவனத்திற்கொண்டு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.